சத்சங்கத்தோட வேல்யூ மாத்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் என்ன ஆறாருன்னா, விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே அழகாக நல்ல டாப்பிக்லாம் பேசி முடித்தோடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாராம், 1000 வருஷம் போகும்போது ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, 1000 வருஷம் பண்ண தபஸோட பலனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். உடனே வசிஷ்டர் வாங்கிட்டு சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பி இன்னொரு சுச்சுவேஷனில் விஸ்வாமித்திரம் வசிஷ்டரும் மீட் பண்ணும்போது பேசி முடித்த உடனே வசிஷ்டர் என்ன சொன்னாராம், ஒரு ½ hour நம்ம நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம், அந்த புண்ணிய பலன்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாராம். உடனே விஸ்வாமித்திரருக்கு உடனே கொஞ்சம் இதாகிட்டார். நான் உங்களுக்கு 1000 வருஷம் இதை கொடுத்துருக்கேன், நீங்கள் ½ hour பேசினது தான் கொடுத்தீங்க அப்படின்ன உடனே அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாராம் வசிஷ்டர், சரி செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, நேராக இவர்கிட்ட போகிறாங்களாம், சிவன்கிட்ட. சிவனில் என்னால் இதை ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்றாராம். உடனே விஷ்ணு கிட்ட போகிறாங்களாம். அவர் என்ன பண்ணுறாராம், இவர்கிட்ட ஆதிசேஷன்கிட்ட அனுப்பிச்சிடுறாராம். ஆதிசேஷன் இந்த பூமியை வந்து தாங்கின்னு இருக்காராம். அப்போது அவர்கிட்ட போய் கொஷின் கேட்குறான், இந்த மாதிரி எது ஸ்பெஷல் அப்படின்னோடனே, சரி ஃபஸ்ட்டு உங்கள் இன்சிடெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்றாராம். விஸ்வாமித்திரன் என்ன சொல்கிறாரு, 1000 வருஷம் இது பெருசா இல்லை ½ hour சத்சங்கம் பெருசா அப்படின்றான். சரி ஃபஸ்ட்டு 1000 வருஷம் தபஸ்ன்னு சொல்கிறாரு, பூமி எதுவுமே ஆலை. உடனே ½ hour சத்சங்கம்ன்றாரு, பூமி அப்படியே நிற்குது. அப்போ தான் புரியுதான் 1000 வருஷம் தபஸை விட ½ hour சத்சங்கம் பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஏன்னா தபஸ் வந்து எம்டி ஆகும், ஆனால் சத்சங்கம்ன்றது பாசிட்டிவிட்டியை ரைஸ் பண்ணும். அப்போது நம்ம வாயில் வர ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்து சத்சங்கம்னா அந்த ஒரு ½ hour நிற்காமல் நாள் பூராவும் அந்த சத்சங்கத்தில் வரா மாதிரி வார்த்தைகளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சத் சங்கமாக ஆகட்டும். அப்படி இருந்ததுன்னா நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ராத்திரியும் சிவராத்திரியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் ஆல் மேக் இட் வெரி ஹாப்பி ஒன்.